பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் மேறெடுப்போம். இந்த நாளில் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசுவின் நாமத்தில் முந்தி கட்டி ஜெபிப்போம். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிற வார்த்தை பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயிலே பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்திலும் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் எவ்வளோ அழகாக இந்த வார்த்தையில் கொடுத்துருக்காரு. எல்லாமே நம்மளுக்கு வார்த்தையில் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆனாலும் நம்ம துணிகரமாக பாவம் செய்து கொண்டு தான் இருக்கோம். தேவ சமூகத்துக்கு போகும்போதும் நம்மளோட வாயின் வார்த்தை எப்படி இருக்குங்க? தேவ சமூகத்தில் தான் தேவையில்லாத பேச்சு பேசி கொண்டு இருக்கோம். தேவ சமூகத்தில் தான் அநேகரை காயப்படுத்துகிறோம். தேவ சமூகத்தில் தான் நம்ம திட்டுறது. அங்கே தேவ சமூகத்தில் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? அவரோட வார்த்தை, அவரோட வல்லமை, அவரோட கிருபை, அவரோட பிரசனம், அதை பற்றி நம்ம பேசணும். வார்த்தையில் உள்ள மகத்துவத்தை பற்றி பேசணும். அந்த வார்த்தையில் உள்ள வெளிச்சத்தை ஒவ்வொருத்தருக்கும் காண்பிக்கணும். அதுக்கு தான் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு ஆவியானவர். மற்றவரை பற்றி இவங்க அப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, துணிகரமாக பேசாத, உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரக்கூடாதுன்னு தேவன் மறுபடியும் எச்சரிக்கிறார். இது கடைசி காலங்க. கர்த்தரோட வார்த்தையை மட்டும் பேசுங்க. கர்த்தரோட வார்த்தைக்கு விரோதமாக ஒரு காரியங்களும் நீங்கள் செய்திடாதீங்க. தயவாக சொல்லுகிறேன், இது கர்த்தரோட நாள், கர்த்தர் நாள் சம்பவமாக இருக்கிறதுங்க. தேவ சமூகத்தில் துணிகரமாக பேசாதீங்க. கர்த்தர் வானத்தில் இருக்கா, நான் பூமியில் இருக்கேன். இல்லை, அவர் வானம் உனக்கு சிங்காசனம், பூமி என் பாதப்படுக்கை என்று சொல்லியிருக்காரு. அவர் எல்லா இடத்துலையும் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கார். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எப்படி நடக்கிறீங்க, எந்த காரியத்தில் எப்படி இருக்கீங்கன்னு எல்லாவற்றையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கார். தேவனுக்கு பயப்படுற பயம் உங்கள் இருதயத்தில் உண்டாகட்டும். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, அநேகர் சத்தியத்தை சொல்கிறீங்க, எல்லாமே சரிதாங்க. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் தேவ பயம் இருக்குதான்றதை ஒரு நிமிஷம் ஆராய்ந்து அடியாளுக்கு முதற்கண்டு தாங்க பார்க்கணுங்க. கர்த்தர் இந்த கடைசி காலகட்டத்தில் நம்மளோட இடைப்பட்டு கொண்டு இருக்கா. ஏசப்பாவோட வருகையினால் சம்பவமாக நடந்து கொண்டு இருக்க ஒவ்வொரு காரியம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் தயவாக 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 ஒரு வார்த்தை கூட தவறாக பேசிவிடாமல், யாரையும் மனம் பதறி பேசிடாதீங்க, யாரை காயப்படுத்திடாதீங்க. காயங்களை ஆற்றுறதுக்கு தான் நம்மளை அழைத்திருக்கார். தேவ சாயல் எனக்கு உண்டாகணும் என்று சொல்லி, எசப்பா இந்த காலையில நாங்கள் கேட்குறோம் டாடி, உம்மை போல எங்களை மாற்றுங்க, உம்மோட குணங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும் டாடி. எந்த இடத்துல உம்மிட நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சும் தகப்பனே, மனம் பதறி பேசுகிற வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது தகப்பனே ராஜா. வார்த்தையை ஞானமாக பேசக்கூடிய ஞானத்தின் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த காலை வேளையில் இறங்கி உதவி செய்வதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. இசப்பா நீங்கள் தான் நடத்தணுண்டாடி. எங்கள் குணாதிசயங்கள், எங்களுடைய நடக்கைகள், எங்கள் உடுக்குகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றிக் கொடுங்க தகப்பனே ராஜா. சத்தியத்தை அறிவு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்திய பாதையில் நடக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக மக்கள் நன்றி சொல்லி சொத்திருக்கிறோம் டாடி. உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் டாடி. வார்த்தையை கற்றுக் கொடுத்த தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுக நீங்கள் பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.